Hi friends, good morning. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. நான் ஊர்ல இருக்கும்போது என்னோட டே இன் மை லைஃப் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இங்க ஓமனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட டே இன் மை லைஃப் எப்படி போகுதுன்னு இந்த வீடியோல நான் வந்து இன்னைக்கு காட்ட போறேன். எனக்கு இன்னைக்கு டியூட்டி உண்டு. ஸோ அதனால காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணியே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இப்போ தான் எழும்பினேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு 6:15 மணி ஆச்சு. இப்போ தான் எழும்பினேன். 6:45 வேலைக்கு போகிறதுக்கு பஸ் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி ரெடி ஆகணும். ப்ரஷ் பண்ணியாச்சு. இனி நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். நான் வந்து காலையில் ப்ரஷ் மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து மேலேயும் லைட்டாக கழுவுவேன். ஏன்னா குளிக்க மாட்டேன். நான் சாயங்காலம் தான் குளிப்பேன். வேலையை போய்ட்டு வந்தவரை தான் குளிப்பேன். நைட்டு தான் குளிப்பேன். காலையில் குளிக்க மாட்டேன். காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம வந்து வேலைக்கு வந்து கிளம்பிடுவோம். இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. இனி வந்து மேக்கப் பண்ணணும். ஸோ மேக்கப்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டேன். லைட்டாக பவுடர் மட்டும்தான் போடுவேன். ஸோ எனக்கு செல்ஃபில் வந்து ஒரு பாக்ஸு உள்ளாடி பவுடர் இருக்குது. அதை எடுத்து நம்ம வந்து பவுடர் எல்லாம் போட்டு தலையெல்லாம் வலிச்சிட்டு ரெடி ஆகிருப்போம். மணி இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 6:35 மணி ஆச்சு. இன்னும் ஒரு 6:45 7 மணி போல் பஸ் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெடி ஆயிடலாம். பவுடர்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. அடுத்து என்னுடைய ஒரு ஹேபிட் என்னென்னா காலையில் தண்ணி குடிக்கிறது. குறைஞ்சது ஒரு பாட்டில் தண்ணியாவது குடிப்பேன். நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஒன்று வந்து டைம் இருக்காது. 6:45 பஸ் வர டைம் இருக்காது. இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து காலையில் சாப்பிட்டது பிடிக்காது. நான் ஊரில் இருக்கும்போதே சாப்பிட மாட்டேன் காலையில். அதனால இங்கேயும் சாப்பிட்றது கிடையாது. தண்ணி மட்டும் தான் காலையில் குடிப்பேன். அடுத்து நம்ம வேலைக்கு போகும்போது முக்கியமாக எடுக்க வேண்டியது இந்த கண்ணாடி, இந்த ஹெல்மெட், அதுக்கப்புறம் வந்து இந்த ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த வேலைக்கு உள்ளாடி போகும்போது, கேம்பஸ் உள்ளாடி போகும்போது செக் பண்ணுவாங்க. இந்த ஐடி கார்டு இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு, இந்த கண்ணாடி இதெல்லாம் வந்து நமக்கு வேலைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அதனால இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். இனி எல்லாருமே பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணி இருக்கோம். கரெக்டாக ஒரு 6:45 7 மணிக்குள்ளாடி பஸ் வரும். பஸ் வந்தோடனே எல்லாரும் பஸ்ஸில் ஏறி வேலைக்கு வந்து கிளம்பிடுவோம். வேலைக்கு போயாச்சு. இப்போ எங்களுக்கு கேண்டீனில் இந்த மாதிரி ஒரு பன் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி பன், பர்கர் உள்ளாடி ஏதாவது முட்டை, அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாம் வச்சு சூப்பராக சீஸ் எல்லாம் போட்டு கிடைக்கும். காலையில் சாப்பிடாமல் போனால் இந்த மாதிரி ஒரு பன், அதுக்கப்புறம் ஜூஸு, காஃபி, பிளாக் டீ இதெல்லாமே வந்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து வேலை செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அடுத்து நாங்கள் வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவோம். கரெக்டாக ஒரு 12 மணி ஆன உடனே எங்களுக்கு சாப்பிட போகிறதுக்கு வண்டி வரும் கேண்டீனுக்கு. ஸோ எல்லாருமா அந்த வண்டியில் ஏறி சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து கேண்டீனுக்கு போவோம். சாப்பிட வந்தாச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா டெய்லி வெரைட்டியாக இருக்கும். இந்த ஜூஸு, ஸ்வீட்டு, பாயசம், பருப்பு கறி, சோயா கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய், ஜெல்லி, சிக்கன் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அடுத்தது டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து வாழைப்பழம் கிடச்சி. சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் வண்டி ஏறி அடுத்து நாங்கள் ஒர்க்குக்கு கிளம்பிட்டோம். மத்தியானத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ரொம்ப சூடாக இருந்ததால் எங்களுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி தந்தாங்க. நான் வந்து மவுண்டன் டியூ எடுத்து அதை வந்து குடிச்சிட்ருக்கேன். அடுத்து ஒரு 4 மணி போல் டீ பிரேக். எங்களுக்கு இங்கே நாங்கள் வேலை செய்ய இடத்துல கேண்டீன் இருக்குது. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு எப்போ வேணுமோ காஃபி, டீ, பிளாக் டீ எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும்.
இப்போயே வந்து குடிக்கலாம். நான் ஒரு 4-4:30 மணி போல் ஒரு கப் காஃபி வாங்கி அதை வந்து குடிச்சிட்டு இருக்கேன். காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து ஒரு 8 மணி ஆச்சு. அவுட் வச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்து கிளம்பணும். பஸ் ஒரு 8:15 மணி போல் வரும். அடுத்து நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஸோ இதுதான் என்னுடைய டே இன் மை லைஃப். இந்த மாதிரி தான் போகும். நான் வேலைக்கு போகிற டைமில் இந்த மாதிரி போகும். ஹாலிடே நேரங்களை எப்படி போகும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. மணி இப்போ கரெக்டாக 10:30 மணி ஆச்சு. நான் வந்து தூங்க போகிறேன். ஸோ இப்படி தான் என்னுடைய டே இன் மை லைஃப் போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட் நைட். நான் தூங்க போகிறேன். இந்த வீடியோட கிளம்புறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.